லைவ் தமிழ் செய்திகள். தற்பொழுது ஒவ்வொரு விடயமாக லைவ் தமிழ் செய்திகள் தங்களுக்கான சுவாரஸ்யமான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் எதிர்நீச்சலில் புகழ்பெற்ற நடிகையாக இருந்து வரும் கரிப்பிரியா தற்பொழுது படத்தில் நடிக்க ஆயத்தமாயிருக்கின்றார். எதிர்நீச்சல் சீரியலில் ஒருவர் நடித்து பிரபல்யம் பெற்றிருப்பது இதுவல்ல முதல் தடவை. இருந்தாலும் கரிப்பிரியா அவர்களின் நடிப்பும் திறமையும் அதற்கென்று ஒரு வித்தியாசமான இடத்தை கொடுத்திருக்கின்றது. சில வருடங்களுக்கு முன்பு பெண்களை மையப்படுத்தி ஒளிபரப்பாகிய எதிர்நீச்சல் சீரியல் மக்களுக்கு மத்தியில் பிரபல்யம் பெற்றிருந்தது. ஒவ்வொரு வீடுகளிலும் எதிர்நீச்சல் சீரியல் தொடர் ஆரம்பிக்கப்பட்டால் ரசிகர்கள் கூட்டங்களாக இருந்து அதை உற்று நோக்கி அவதானித்துக் கொண்டிருப்பார்கள். கோலங்கள் தொடரை தொடர்ந்து திருச்செல்வம் அவர்கள் இயக்கிய இந்த தொடரில் கனிகா, பிரியதர்சினி, ஹரிப்பிரியா மற்றும் மதுவிதா போன்றோர்கள் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார்கள். வெற்றிகரமாக ஓடிய இந்த தொடர் டிஆர்பியில் குறைந்து கொண்டே வர திடீரென முடிக்கப்பட்டதும் மக்களுக்கு மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் தொடரின் கதையில் மாற்றம் செய்து 1000 எபிசோட்டுகள் வரை கொண்டு வந்திருக்கலாம் என்பது ரசிகர்களின் கருத்தாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த தொடர் மூலம் நந்தினியாக நடித்து மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்து பல ஆண்டுகளாக அவர் மக்களை தன்வசப்படுத்தி வைத்திருந்த நடிகையாக கரிப்பிரியா அவர்கள் பார்க்கப்படுகின்றார்கள். தனது இசை தொடரை முடித்த கையோடு தனது நீண்ட நாள் ஆசையான நடனப் பள்ளியை தொடங்கி இருக்கின்றார். அந்த தகவலை அவர் தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட ரசிகர்கள் வாழ்த்தும் தெரிவித்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவர் படம் ஒன்றில் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. கரிப்பிரியா இப்பொழுது புதிய படத்தில் நடிப்பது ரசிகர்களுக்கு மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இயக்குனர் ஜேவேல் முருகன் இயக்கும் வருணன் படத்தில் கரிப்பிரியா ஒப்பந்தமாகியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த படம் எவ்வாறு அமைப்போகின்றது, கரிப்பிரியாவுக்கு எவ்வாறான செல்வாக்கை உருவாக்கப் போகின்றது என்று ரசிகர்களுக்கு மத்தியில் கேள்விகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே என்ன நடக்கப் போகின்றது என்று இருந்து பார்ப்போம்.